அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அழுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அலத்திலே படிந்த துரும்பினும் கடையேன், அசடனேன் அறிவிலேன், உலகில் குளத்திலே குளிப்பார் குளிக்க, வெண் சிறுநீர் குழியிலே குளித்த வெங்கொடியேன், வலத்திலே பொசித்து தலத்திலே படுக்க மனம் கொண்ட சிறியனேன், மாயை களத்திலே பயின்ற உளத்திலே பெரியேன், எண்ணினும் காத்தருள் என்னையே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: உப்பளத்தில் கிடக்கும் உப்பு பொரிந்த சிறு துரும்பினும் பயனற்ற கடையவனாகவும், அசட்டுத்தன்மையும் அறிவின்மையும் உடையவனாகவும், உலகில் குளிப்பவர் நன்னீர் குளத்தில் குளிக்க, நான் சிறுநீர் நிற்கும் குழியில் இறங்கி குளிக்கும் கொடும் செயல் கொண்டவனாகவும், சுகந்தங்களை விரும்பி அதனால் மலர் இதழ்களை பரப்பி படுக்கையில் கிடக்க ஆசை கொண்ட சிறியவனாகவும், மாயா உலக வாழ்க்கையில் நிலவும் குற்ற வகைகளை பயின்று அக்குற்றங்களை செய்வதில் பெரியவனாகவும் இருக்கும் என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது குறைகளை எல்லாம் அவரது குறைகளாக இந்த இறைவனிடம் விண்ணப்பிக்கிறாங்க. அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, உப்பளத்தில் கிடைக்கும் உப்பு பொரிந்த சிறு துரும்பினும் பயனற்றவனாக இருக்கின்றேன், அசட்டுத்தன்மை அறிவின்மை உடையவனாக இருக்கின்றேன், மற்றவர்களெல்லாம் நன்னீர் குளத்தில் குளிக்க நான் சிறுநீர் நிற்கும் குழியில் இறங்கி குளிக்கும் கொடியவனாக இருக்கின்றேன், சுகந்தங்களை விரும்பி அதனால் மலர் இதழ்களை பரப்பி படுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த ஆசை கொண்டவனாக இருக்கின்றேன், மாயா உலக வாழ்க்கையில் நிலவும் குற்ற வகைகளை பயின்று அக்குற்றங்களை செய்வதில் பெரியவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாயா உலக வாழ்க்கை அதை இப்போ பார்ப்போம். அந்த மாயா உலகம், அந்த மாயை செய்யக்கூடிய அந்த செயல்கள், அதை பற்றி இன்னைக்கு இப்போ நம்ம பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா தத்துவ வெற்றியில் இந்த பாடல் பாருங்கள். இந்த ஒரு பாடலை எடுத்து மாயாவை பற்றி பார்த்துட்டு, அப்புறம் சுகந்தங்களை விரும்பி அந்த மலர் இதழ்களை விரித்து உறங்கக்கூடியவனாக இருக்கின்றேன்னு சொல்கிறதுக்கு அவர் இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சுகந்தம் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது அதையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அது ரெண்டையும் பார்ப்போம். ஏன்னா இந்த மாயையோடு சேர்ந்து அதுவும் நம்ம சேர்ந்து அதிலே வருது. ஏன்னா இந்த மாயையெல்லாம் போகணும்னா நம்ம இந்த வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நித்திய ஒழுக்கங்களை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் இந்த மாயையிலேருந்து நம்ம தப்பிச்சு அந்த மேலே ஏற முடியும். சரி, அது என்னென்னு தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த தத்துவ வீட்டில் இந்த பாட்டு: மாயை எனும் படு திருட்டு சிறுக்கி இது கேள், உன் மாயையெல்லாம் சுமை சுமையா வரிந்து கொண்டு, உன் சாயை எனும் பெண் இனத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே பேய் என காட்டிடை ஓடி பிழைத்திடு நீ, இல்லையேல் பேசும் முன்னே மாய்த்திடுவேன், பின்னும் முன்னும் பாரேன், ஆய் எனை நீ அறியாயோ, எல்லாம் செய் வல்லார் அருள் அமுது உண்டு அருள் நிலைமேல் அமர்ந்த பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதில் பாருங்கள், மாயை எனும் படு திருட்டு சிறுக்கி அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய உயிராற்றலை எல்லாம் உறிஞ்சி அந்த கடவுளை அறிய விடாமல் நம்மளை என்ன ஆக்கிக்கோன்னா, இது ஓட்டாண்டி ஆக்கி நம்மளை மரணத்தை கொடுத்து
மரணத்துக்கு கொடுப்பவள் அப்படின்றத அந்த படுத்திருட்டிச்சிருக்கி அப்படின்றாங்க. நம்மளை வந்து அந்த கடவுளை வந்து அறிய விடாமல் செய்யக்கூடிய அந்த பாதக செயலை செய்கிறதுனால இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, படுத்திருட்டிச்சிருக்கின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சாயை எனும் பெண் இனத்தாரை துணை கொண்டவள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சாயைனா இந்த அதாவது நிழல், அதாவது கனவு உலகம். அந்த கனவுலையும் வந்து நம்மளுடைய ஆற்றல்களை எல்லாம் உறிஞ்சக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம தான் வந்து எப்படி இந்த வரும் அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து விழிப்போடு இருக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகம்னா ஆன்மா, அகப்புறம்னா அந்த ஜீவன், புறம்னா மனம், புறப்புறம்னா அந்த அதாவது இந்திரியங்கள் சொல்லக்கூடிய அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதைத்தான் வந்து புறப்புறம் அப்படின்றாங்க. இந்த அறிவுகள் எல்லாம் இந்த 4மே அறிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது அகம், ஆன்மா வந்து அதான் மெய்ப்பொருள். அதுக்கப்புறம் அகப்புறம்ன்றது வந்து ஜீவ அறிவு, புறம் அப்படின்றது வந்து மன அறிவு, இந்த புறப்புறம் அப்படின்றது வந்து புலனறிவு. இந்த அறிவுகள்லாம் நம்ம எப்பயுமே விழிப்போட வச்சுருக்கணும் அப்படின்றாங்க வள்ளல் பெருமான். அதுக்கு தான் நாம் பெற வேண்டிய புருஷார்த்தங்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் அப்படின்றாங்க. இதை 4ம் பெறுவதற்கு 4 விதமான ஒழுக்கங்களில் நம்ம பயிலணும் அப்படின்றாங்க. அதைத்தான் இப்போ வந்து அவர் வந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் அப்படின்றாங்க. இதில் வந்து இந்த புறம், புறப்புறம் இதைத்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்திரிய ஒழுக்கங்களையும் இந்த கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த மன ஒழுக்கத்தையும் நாம் முறையாக பயின்று அதில் வந்து நம்ம தெளிவு ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 2ம் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கடவுளே கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது 2ஐயும் நம்ம வந்து கண்டிப்பாக பயிலணும். அப்படி பயின்றாதான் இந்த மாயையை வந்து, இந்த அறிவு தெளிவு இருந்தால் தான் மாயையை வந்து நம்ம தடுக்க முடியும். இந்த அறிவு தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா மாயையினால் பீடிக்கப்பட்டு, இவர் இங்கே சொல்கிறாங்கல்ல, அதாவது மாயை களத்திலே பயின்ற உலத்திலே பெரியேன், அதாவது மாய உலக வாழ்க்கையில் நிலவும் குற்றங்களை பயின்று அக்குற்றங்களை செய்வதில் பெரியவனாக இருக்கின்றேன். அப்படி நம்ம இந்த இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்திலையும் நம்ம சரியாக பயணிக்கலை அப்படின்னா, சரியாக பின்பற்றலை அப்படின்னா, நாம் வந்து மாயை வயப்பட்டு இந்த மாதிரி குற்றங்களையும் இல்லைன்னா போகங்களையும் அதில் போய் சுற்றி அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்கல்ல, சுகந்தங்களை விரும்பி மலரிதழ்களை பரப்பி அங்கு அந்த மாதிரி நல்லா சுகமாக உறங்கணும் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடுவோம். சோம்பேறியாகி அதாவது உலக விஷயங்கள் எப்படி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சிரும் இந்த இது மாயை வந்து. அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஹெவியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வள்ளல் பெருமானே வந்துங்க எப்படி சொல்கிறாங்க, என்னை அறியாயோ எல்லாம் செய் வல்லார் அருள் அமுது உண்டு அருள்நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நானே. அதாவது நான் அருள் அமுது உண்டு அருள்நிலையில் அமர்ந்த பிள்ளை அப்படின்றாங்க. அருள்நிலை ஏறி அருள் அமுதெல்லாம் உண்ட அவங்களுக்கே மாயையை பற்றி பயந்து இந்த அளவுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்திரம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதனால இதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருந்தால் தான், அதாவது விழிப்பு நிலையில் இருக்கணும். அதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி பின்பற்றி நடந்தோம்னா இந்த மாயையிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டினா மாயை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய இந்த உயிராற்றல்களையும் எடுத்து நம்மளை மரணத்தை கொடுத்து விடும். இல்லாட்டினா நம்மளை வேறு ஏதாவது போகம் அந்த வழிகளில் போய், இல்லைன்னா அந்த குற்றம் இவர் சொல்கிறது மாதிரி குற்ற வழிகளில் போய் நம்ம தவறுகளை செஞ்சு அந்த மாதிரி மாட்டி நிறைய சிக்கல்கள் அனுபவிக்கிற மாதிரி செய்துவிடும். அப்படின்றதுனால தான் வள்ளல் பெருமான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க, பேசும் முன்னே மாய்த்திடுவேன் அப்படின்றாங்கன்னா, ஏன்னா அதை பேச விட்டோம்னா நம்ம மனசை மயக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எனக்கு எதுவுமே இந்த பக்கமே வந்துடாத, பேசவே ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் முன்னும் பின்னும் பாரேன் அப்படின்றாங்கன்னா, பல இடங்களில் சொல்லுவாங்க பெறாக்கு பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. பெறாக்கு பார்த்தோம்னா போச்சு. நம்ம எப்பயுமே அனுதினமும் என்ன பண்ணணும், எப்பயுமே கடவுள் சிந்தனையிலே தான் இருக்கணும். அதனால தான் இந்த மனசை வந்து இந்த புறத்தில் ஓடுற மனசை பிடிச்சி இழுத்து
அந்த சிற்சபையில் வந்து வைக்க சொல்லுவாங்க. சிற்சபைக்குள்ளேயே எப்பயுமே மனசை அங்கேயே வச்சுருக்கணும். மனசை வந்து அறிவாக்கிருதி அப்படி செய்யணுன்றாங்க. அறிவு ஆகிருதி ஆக்கி கொள்ளணும் அப்படின்றாங்க. மனசை வந்து இந்த ஆற்றல், அது வந்து மனம்ன்றது வந்து ஒரு ஆற்றல் தான், தத்துவ சடப்பொருள். அதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அறிவு ஆகிருதி ஆக்கல் அப்படின்றாங்க. அறிவு உருவாக மாற்றணும் அந்த இதை வந்து. அதான் சிற்சபை எனும் அறிவு ஆகிருதி ஆக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம படிக்க போகிறோம் அது. அப்போ தெளிவாக அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்கிறாங்க, கரண ஒழுக்கத்தில் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த இடத்துலையும் பாருங்களேன், முன்னும் பின்னும் பாரேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அதை பார்த்தோம்னாலேவும் நம்ம மனத்தையும் அறிவையும் மயக்கி நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சு குப்பையாக்கிறோம் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னவங்க அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் பாருங்களேன், இங்கே இந்த அப்படியே அதை சொல்லியிருப்பாங்க. சுகந்தம் விரும்பாமல் இருக்கிறதுக்கு அவர் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கத்தை 100% கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் தெளிவாகுது. அதை கடைபிடிச்சா தான் இந்த மாயையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றது தான் தெளிவாகுது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்திரிய ஒழுக்கம், கண்மேந்திரிய ஞானேந்திரிய ஒழுக்கம் என்பது இருவகைப்பட்டது. கொடிய சொல் செவி புகாது நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை கேட்டல், அசுத்த பரிசமில்லாது தயாவண்ணமாக பரிசித்தல், குரூரமாக பாராது இருத்தல், ருசி அதாவது சுவை விரும்பாது இருத்தல், சுகந்தம் விரும்பாது இருத்தல். இங்கே வந்துடுச்சு பாருங்கள், சுகந்தம் விரும்பாது இருத்தல்னா அந்த வாசனை திரவியங்கள்லாம் போடுறோம்ல, இந்த மலர்கள்லாம் போட்டுட்டு இந்த பஞ்சனையில் தூங்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சுகந்தம் விரும்பாது இருத்தல், சொல்லாடல், பொய் சொல்லாது இருத்தல், ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல், ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல், நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தலாதி செய்தல், மல ஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் நிற்கச் செய்வித்தல், எவ்விதமெனில் மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் செய்வித்தல், காலபேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி அதாவது மருந்து வகைகளாலும் பௌதிக மூலங்களாலும் சரவேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளல், சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல், மந்ததரம் தீவிரத்தரம் எவ்வகையிலும் சுக்கிலம் வெளிப்படாமல் செய்வித்தல், இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல், இதுபோல் உச்சி மார்பு அங்கங்களையும் மறைத்தல், சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல், அழுக்காடை உடுத்தாது இருத்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம் அப்படின்னு சொல்லவங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க, இந்திரிய ஒழுக்கம் கொடிய வார்த்தை முதலியவை நாடாமலும் செவி புகாமலும் நிற்றல், நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை ஞானம் முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசயிக்காமல் உற்று கேட்டல், மற்றவைகளை கேளாது இருத்தல், அசுத்தங்களை தீண்டாது இருத்தல், கொடூரமானவற்றை கேளாது இருத்தல் பாராது இருத்தல், ருசியின் மேல் விருப்பமில்லாது இருத்தல், சுகந்தம் விருப்பமில்லாமல் அனுபவித்தல், இனிய வார்த்தையாடுதல், பொய் சொல்லாது இருத்தல், ஜீவர்களுக்கு இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்திருக்கும் இடத்திற்கு செல்லுதல், உயிர்களுக்கு உபகார நிமித்தம் சஞ்சரித்தல், உயிர்களுக்கு மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தியின் அளவு மீறாமல் உபகரித்தல், மலஜல உபாதிகளை அளவு மீறாமலும் குறையாமலும் கிரமமாய் கழியும்படி சரவேத அஸ்தபரிச தந்திரத்தாலும் ஔஷதிகளாலும் ஆகாரத்தாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் முதலியன இந்திரிய ஒழுக்கமாம்.
அப்படின்னு சொன்னவங்க கரண ஒழுக்கம். கரணம் ஒழுக்கமாவது மனத்தை சிற்சபை என்னும் அறிவு ஆகிருதி ஆக்கல், இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல், இதன்றி துர்விஷயத்தை பற்றாது இருக்கச் செய்தல், சிவதோஷம் விசாரியாது இருத்தல், தன் மதிப்பு இல்லாது இருத்தல், ராகாதி நீக்கி இயற்கை சத்துவமயமாதல், தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல். இது பாருங்கள், அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். கரணம் ஒழுக்கமாவது மனத்தை சிற்சபை என்னும் அறிவு ஆகிருதி ஆக்கல். மனத்தை அறிவை, அதாவது இந்த ஆற்றல், அது ஒரு இயக்க ஆற்றல் தான். அதுக்கு அறிவுலாம் கிடையாது, அது சாட்டி இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, துர்விஷயத்தை பற்றாது இருக்க செய்தல். அதாவது நன்முயற்சி நற்சிந்தனையினால் அதை என்ன பண்ணணும், அறிவு ஆகிருதி ஆக்கல். அந்த அறிவாக மாற்றணும், அந்த அறிவு உருவாக மாற்றிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அதை மாற்றுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, மனத்தை சிற்சபை என்னும் அறிவாகிருதி ஆக்கல், இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல். பூர்வத்தில்னால் தொடக்கத்தில் நம்ம புருவ மத்தியிலே நிப்பாட்டி பழகிட்டு வரணும். அப்படி இங்கே மனத்தை பிடிச்சி இழுத்து இங்கே நிப்பாட்டி பழகிட்டே வர அது அப்படியே உள்ள அந்த அந்த சிற்சபையில் அறிவாகிருதி ஆகி அங்கே இதாகிடும். அது போகிற வரைக்கும் நம்ம முதல்ல நம்ம எங்கே சொல்கிறாங்க, பிடிச்சு இழுத்து இந்த புருவ மத்தியில் நிப்பாட்டி பழகணும் அப்படின்றாங்க. அதாவது சிவதோஷம் விசாரியாது இருத்தல், அதாவது மற்றவங்க செய்யக்கூடிய அந்த குற்றங்களை விசாரியாமல் இருக்கணுன்றாங்க. தன்மதிப்பு இல்லாது இருத்தல், ராக்காதி நீக்கி இயற்கை சத்துவம் மயமாதல். ராக்காதி அதாவது செயற்கை குணங்கள் என்று சொல்லக்கூடிய காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் அவையெல்லாம் நீங்கி இயற்கை சத்துவமயமாதல், தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் அப்படின்னு சொன்னவங்க அதுக்கு விரிவாகவே விளக்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா, கரண ஒழுக்கமாவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல், சிற்சபையின் கண் மனம் செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது. மனத்தை வேறு துர்விஷயங்கள் எதுக்கும் போகக்கூடாது. அதை எந்த ஒரு ஆபாசத்துலேயும் போகாமல் அதை பிடிச்சி இழுத்து அந்த சிற்சபையில், அதாவது மனம் வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில், அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது. பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல், தன்னை மதியாது இருத்தல், செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றல், பிறர் மேல் கோபியாது இருத்தல், தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல், அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாது இருத்தல் முதலிய இவற்றையே கர்ண ஒழுக்கம் என்பர். பாருங்கள், தெளிவாக இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த ஒழுக்கம் ரெண்டையும் ஒன்று விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே மாயையோடைய பிடியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். வள்ளல் பெருமான் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம இப்படி தப்பிச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த ரெண்டு ஒழுக்கங்களும் பழகிட்டு வரும்போது ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் அதான் வந்துடும், கடவுளே கொடுத்துருவாங்க. இது ரெண்டுலேயும் நம்ம மாஸ்டரி ஆயிட்டோம் அப்படின்னா அப்படியே ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கடவுளால் கொடுக்கப்படும். அந்த இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் வேறு என்ன வேணும், அவ்வளோதான். அருமையாக நம்ம இதில் தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இதில் உள்ள விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக படிச்சுட்டு போகாமல் என்ன வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒன்று எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது என்ன சொல்கிறாங்க, தன்னை மதியாது இருத்தல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அப்போ ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தவறு, அதையும் செய்யக்கூடாது. அப்போ எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த சுகந்தம் விரும்பாமல் இருக்கணும், ருசி விரும்பாமல் இருக்கணும். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா, உணவு அப்போ ருசிக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா ருசி அதிகாரம் சொல்லி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் அவரெல்லாம் ருசியெல்லாம் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம இயல்பாக சத்துவமாக நிற்கணும் அப்படின்றாங்க. ராக்காதிகள் என்ற செயற்கை குணங்கள் எல்லாம் போய் சத்துவமயமாக நிற்கணும் அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமான் இந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்துலேயும் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி மனசை வந்து அந்த புறத்தில் போகாமல் பிடிச்சி இங்கே இழுத்து நிப்பாட்டணுன்றாங்க. அதுக்கு ஏற்கனவே இதுலேயுமே வந்து சொல்கிறாங்க பாருங்க, ஆன்ம மல நிவர்த்தின்ற தலைப்புலையும் இந்த மனத்தை அங்கே மனத்தோட அந்த கரணத்தை அங்கே பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த காரணமாய் நிற்கும். அப்போ ஆண்டவருடைய அருளை பெற்றுட்டோம்னா நம்மளுக்கு சுத்த தேகம் கிடைக்கும்ன்றாங்க. அந்த சுத்த தேகம், அந்த அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த காரணமாய் நிற்கும். இந்த மனம் வந்து அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த மனம் வந்து சுத்த காரணமாய் நிற்கும் அப்படின்றாங்க. அப்போ மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அப்போ இந்த விஷய வாசனைகளை போகாமல் இது நல்லது இது கெட்டதுன்ற அந்த பகுத்தறியும் ஞானத்தால் நம்ம தடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெளிவாக. அப்போ அதைத்தான் வந்து இங்கேயும் அந்த கரண ஒழுக்கத்துலேயும் சொல்கிறாங்க. அந்த மனசை வந்து துர்விஷயங்களில் போகாமல் அதை பிடிச்சி இழுத்து இங்கே புருவ மத்தியில் வந்து கொண்டு வந்து வச்சு, முதல்ல வந்து புருவ மத்தியிலே கொண்டு வந்து வச்சு பழகணும். அது அப்புறம் வந்து அந்த சிற்சபைக்குள்ளே வந்து அப்படி நிப்பாட்டிடணும். இந்த வெளியே போக விடக்கூடாது. இது போய் சுற்றி இந்த அசுத்தங்களையாக சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராக்காதிகள் செயற்கை குணங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் மனத்தை ஃபுல்லாக அப்படியே பிடிச்சி இழுத்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி பழகி உள்ள சிற்சபையிலேயே மனசை வச்சு பழகணும் அப்படின்றாங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் சொன்னவங்க அடுத்து இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ குற்றங்கள் குறைகளோடு இருக்கக்கூடிய நாம் பக்திக்கும் அப்படியே போயிடுறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அதாவது குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொல்லல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவா இனி சிறியேன் செய்யும் முகமன் யாதுள்ளது, தெற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. இப்பயே எனக்கு உன்னுடைய அருளை கொடு. நான் செய்யும் குற்றம் குறைகளை எல்லாம், அதாவது குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, அதை குணமாக கொள்வது உனது இயல்பு. நான் செய்யும் அனைத்து குற்றங்களையும் மதிக்காமல் என்னை மன்னித்து எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு தான் இந்த இடத்துல தெற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து, நான் செய்யக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம், இது வந்து தவறு செய்கிறன்ற அந்த சிந்தையில் வந்து எனக்கு தெளிவித்து எனது அச்சம் துயர் தீர்த்து, எனது பயம் எனது சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து உனது அருளை இப்பொழுதே கொடு, தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இது மாதிரி தான் நம்மளுடைய வேண்டுதலும் இருக்கணும். அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தில் ஒரு இம்மி கூட விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு பாடலை பாடி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். செய்வகை ஒன்றறியாத சிறியேன் இந்த சிற்றுலக வாழ்க்கையிடை சிக்கி அந்தோ பொய்வகையே புரிகின்றேன், புண்ணியாம் நின் பொன்னடியை போற்றிலேன், புனிதனே நான் உய்வகை எவ்வகை யாது செய்வேன், நீயே உறுதுணை என்று இருக்கின்றேன், உணர்விலேனை மெய்வகையில் செலுத்த நினைத்திடுதியோ சொல்வேந்தே என் உயிர் துணையாய் விளங்கும் கோவே. அருமையாக பாடியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சரணாகதியை, உன்னையத்தான் உயிர் துணையாக நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு செய்வகை ஒன்றும் தெரியல, பொய் வகையில் தான், பொய்யான உலகத்தில் தான் உழன்றுக்கிட்டு இருக்கேன், சிற்றுலக வாழ்க்கையில் சிக்கி அந்தோ பொய் வகையே புரிகின்றேன், புண்ணியா நின் பொன்னடியை போற்றிலேன், புனிதனே நான் உய்வகை யாது, உய்வகை யாது செய்வேன், நீயே உறுதுணை என்று இருக்கின்றேன், உணர்விலேனை மெய்வகையில் செலுத்த நினைத்திடுதியோ சொல்வேந்தே உயிர் துணையாய் விளங்கும் கோவே அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க.
நம்மளும் வள்ளல் பெருமான்கிட்ட இந்த மாதிரி தான் வேண்டுதல் வைக்கணும். நான் இந்த பொய் உலக வாழ்க்கையில் இவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உண்மையே தெரியல, அதே மாதிரி மாய உலகத்துலேயும் பிழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதிலிருந்தெல்லாம் என்னை காப்பாற்றி மேலேற்றி நான் செய்யும் குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு என்னை கிடைத்தேற்றணும்னு சொல்லி இந்த பக்தி வழியிலையும் சரணாகதியும் அடையணும். அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அதையும் நம்ம முறையாக பின்பற்றி வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரியே நடந்துட்டு வந்தோம்னா நாம் கண்டிப்பாக அந்த மேல்நிலையில் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு இது மிகவும் ஏதுவாக இருக்கணும். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாங்க, ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான்கையும் பெறுவதற்கு இந்த 4 விதமான ஒழுக்கங்களை தான் சொல்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம். இந்த ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கூட இந்த கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் நம்ம சரியாக பின்பற்றிட்டு வரும்போது அதே கிடச்சிரும் அப்படின்றாங்க. நம்ம இப்போ செய்ய வேண்டிய 2 ஒழுக்கங்களை நம்ம முறையாக பின்பற்றினோம்னாலே மீதி உள்ள 2 ஒழுக்கமும் கடவுளே கொடுத்துருவாங்க. அப்படின்னும்போது நம்ம இந்த 4 விதமான புருஷார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் என்ற அந்த நிலையையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதோடு கூட இந்த மாயையின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.